சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் புதிய பெண் ஐஏஎஸ் அதிகாரியை கண்டித்து மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது போராட்டத்தை துவங்கியுள்ளனர். பெண் அதிகாரி தங்களை தரக்குறைவாக நடத்துவதாகவும் தங்களது பணி ஓய்வு பெறும் காலத்தில் குளறுபடிகளை செய்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து விளக்கம் கேட்கச் சென்றால் அவர் தங்களை புறக்கணிப்பதாகவும் தாம் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்று வற்புறுத்துவதாகவும் ஆசிரியர்களை மதிப்பதில்லை என்றும் ஆசிரியர்கள் பெண் ஐஏஎஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து அவர்கள் பெரும் போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போது கருப்பு பேட்ஜ் அணிந்து பள்ளிக்கு சென்றுள்ள ஆசிரியர்கள் வருகின்ற 13ஆம் தேதி மிக பெரும் போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு ஜேசியாக பணியேற்று 25 நாட்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திருமதி விஜயராணி அவர்களுடைய அராஜக செயல்களை கண்டித்தும் காட்டு தர்பாரை கண்டித்தும் இன்று சென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு இன்று சென்னையிலே பணிபுரியக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் 421 மாநகராட்சி பள்ளிகள் உள்ளன. அந்த பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இந்த டிசி அம்மையாரினுடைய அராஜக போக்குகளை காட்டு தர்பார் போக்குகளை கண்டித்து இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக வகுப்பறைகளுக்கு சென்றுள்ளார்கள். இது தொடர்ந்து நடைபெறும். இந்த அம்மாவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற வரை அல்லது இந்த அம்மையார் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுகின்ற வரை இந்த கருப்பு பேட்ஜ் அணியும் போராட்டம் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பார்கள். இவர்கள் பணியில் சேர்ந்து 25 நாட்களுக்குள் என்ன அப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த டிசியோ அல்லது ஜேசியோ கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களை கண்டித்து இத்தகைய போராட்டங்கள் நாங்கள் மேற்கொண்டதில்லை, ஆசிரியர் இயக்கங்கள் மேற்கொண்டதில்லை. ஆனால் இந்த அம்மையார் அரசு விதிகளை ஆசிரியர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை அடியோடு புறந்தள்ளிவிட்டு காற்றிலே பறக்கவிட்டு ஆசிரியர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையிலே இந்த அம்மா 25 நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த கல்வி ஆண்டு இடையிலே ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்றால் அவர்கள் அந்த கல்வியாண்டு முழுவதும், அதாவது மே மாதம் வரை கல்வியாண்டு முழுவதும் அவர்கள் பணியாற்றலாம். இடையிலே ஓய்வு பெற்றால் கூட அவர் ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாணவர்கள் படிப்பு வீணாகக்கூடாது என்பதற்காக அவரை அந்த கல்வியாண்டு முழுவதும் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணையை இதுவரைக்கும் சென்னை மாநகராட்சி மதித்து வந்திருக்கிறது. கல்வித்துறைக்கு பொறுப்பேற்கக்கூடிய டிசிஓ அல்லது ஜேசிஓ அவர்கள் மதித்து வந்தார்கள். ஆனால் இந்த அம்மையார் ஐஏஎஸ் அதிகாரி விஜயராணி அவர்கள் வந்த 25 நாட்களுக்குள் யார் எப்பொழுது ஓய்வு பெறுகிறார்களோ அப்பொழுதோ அவர்கள் மூட்டை கட்டி கொண்டு வீட்டுக்கு போகணும். அவர்கள் தொடர்ந்து இறுதி வரை மே மாதம் வரை பணியாற்றக்கூடாது என்று அடாவடித்தனமாக அந்த ஆணையை கொடுக்க முடியாது என்று மறுக்கிறார்கள். இவற்றிற்கு முன்னால் இருந்த டிசி கொடுத்த ஆணையையும் இவர்கள் ரத்து செய்து நீங்கள் மீண்டும் பணிக்கு வர வேண்டும் என்று இவர்கள் ஆணை பிறப்பிக்கிறார்கள். இதை நாங்கள் ஆசிரியர் சமுதாயம் வேடிக்கை பார்க்க முடியாது.
ஆகவே அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இடையிலே ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை.